இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் இலவச 21 நாட்கள் முழுமையான ஆரோக்கிய திட்டம் தொகுதி 4 பேட்ச் 4. இன்று நாள் 20 தேதி 23/7/2025 புதன்கிழமை. நேரம் காலை 5 மணி. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமகா டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சி. அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம். அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இரண்டாவது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானத்தில் இன்றைய தலைப்பு நன்றி உணர்வின் சக்தி, த பவர் ஆஃப் கிராட்டிட்யூட். இன்றைய ஆன்மீக ஞானத்தில் நம்மிடம் உரையாற்ற வருபவர்கள் மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் பெங்களூரிலிருந்து உரையாற்றுகிறார்கள். முதல் நிகழ்ச்சியாக தியான பயிற்சிக்கு செல்வோம். நான் தியானத்தினால் விளையும் நன்மைகளை கூற விழைகிறேன். தியானத்தினால் நமக்கு மனம் உள் அமைதி கிடைக்கும், நாம் சந்தோஷமாக இருப்போம். தியானத்தினால் நம் செய்யும் பணிகள் சிறப்படையும். தியானத்தினால் நமது தூக்கம் நேரம் குறையும். தியானத்தினால் நமது தீய பழக்கங்கள் அழிந்துவிடும். தியானத்தினால் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். தியானத்தினால் நமக்கு சிந்திக்கும் திறன் அதிகரித்து நாம் செய்யும் செயல்களில் சரியது தவறியது என்று முடிவெடுக்கும் திறம் மேம்படும். தியானத்தினால் நமது உடல் உபாதைகள் இயற்கையாக சீராகும். தியானத்தினால் நம் சொந்த பந்தங்கள் அர்த்தம் புரிந்து உறவுகள் மேம்படும். தியானத்தினால் நமது வாழ்க்கை குறிக்கோள் நமக்கு சிறப்பாக விளங்கும். நண்பர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் உட்கார்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, பானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஸ்லோகமோ ஜபமோ மந்திரமோ கிடையாது. நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நண்பர்களே, நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடிகளை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைக்கவும். நீங்கள் ஒரு தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம். நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு, நண்பர்களே, இன்னும் 1 மணி நேரத்துக்கு நாம் ஓகே சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, அதாவது ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். இப்பொழுது அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். 40 நிமிடங்களுக்கு மியூசிக் மெடிடேஷன், இசையுடன் தியானம். நண்பர்களே, நான் இசையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் உங்கள் தியானத்தை தொடருங்கள்.
இன்னும் கடைசி 10 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. நண்பர்களே, இப்பொழுது அனைவரும் உங்கள் இரு உள்ளங்கைகளையும் நன்றாக உரசி மெதுவாக உங்கள் இரு உள்ளங்கைகளையும் உங்கள் கண்களின் மேல் வைக்கவும். அந்த சக்தியினை உணரவும். இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் மெதுவாக உங்கள் கண்களின் மேலிருந்து விலகவும். நண்பர்களே, இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக திறக்கவும். மலர்ந்த முகத்துடன், சிரித்த முகத்துடன். நண்பர்களே, நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அடுத்ததாக இன்றைய 2வது நிகழ்ச்சி ஆன்மீக ஞானம் பகிர்தல். தலைப்பு நன்றி உணர்வின் சக்தி, த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் பெங்களூரிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழைகிறேன். நண்பர்களே, மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் பெங்களூரிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்கள் கடந்த 7 வருடங்களாக PMCயில் சேர்ந்து ஆன்மீக பயணம் செய்து வருகிறார். மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் அன்றிலிருந்து 7 வருடங்களாக தியானம் அவர் வாழ்க்கையில் ஒன்றியுள்ளது. ஆதலால் தன்னைத்தான் ஆழமாக இந்த உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளார்கள். மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் ஆன்மீக ஞானத்தினால் பல வருடங்களாக தன் வாழ்க்கையை அவர் நன்றாக உணர்ந்து அறிந்து வருகிறார்கள். மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் மேலும் பின்வரும் புத்தகங்களை படித்து அந்த ஞானத்தினால் சக்தியை உணர்ந்து பகிர்ந்துள்ளார்கள். அந்த புத்தகங்கள் பின்வருமாறு: Conversation with Magavatar Babaji, The Seth Books, Mind to Matter, The Magic மற்றும் இது போன்று பல ஆன்மீக புத்தகங்களை அவர் படித்துள்ளார். அந்த புத்தகங்களை படித்து அவர் ஆன்லைன், ஆஃப்லைன் செஷன்ஸ் இந்த அறிவுரைகளை பின்பற்றி அவர்கள் நடத்தியுள்ளார்கள். அவருக்கு இந்த அறிவுரைகள் ஒவ்வொரு அனுபவமும் அவரை மேலும் படிக்க வைத்து, இது போன்ற புத்தகங்களை படிக்க வைத்து அதை அடுத்தவர்களிடமும் அந்த ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்து அவரின் ஆன்மீக அவாவை அதிகப்படுத்தியுள்ளது. மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள் இன்று அவர் நம்மிடம் ஆன்மீக ஞானம் ஆற்றுவதில் மகிழ்ச்சியாக உள்ளார். மேலும் அவர் இந்த நன்றியுணர்வின் சக்தி, பவர் ஆஃப் கிராட்டிடியூட் டாபிக்கில் அவர் அடைந்த மாறுதல் நம்மிடம் பகிர உள்ளார்கள். அந்த பிரதிபலிப்புகள் மற்றும் பயிற்சிகள் நம் அனைவரிடமும் பரவி அனைவரின் ஆன்மீக பலத்துக்கு நமக்கு துணை நிற்கும், மேலும் அது அதிகரிக்கும் என்று அவர் கருதுகிறார். இப்பொழுது மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க தொடரலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நல்ல இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாவத்தார் ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ நானே இந்த கிளாஸ் ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி செஷன் போகுதுன்ட்டு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பவர் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி எனக்கு ஜாயின் பண்ணீங்க செஷன்ல. ஸோ மேக்சிமம் நான் பெஸ்டாக கொடுக்குறேன் என்னுடைய
நாலேஜ் நான் படிச்சது புக்ஸ்ல இருந்து. ஸோ பவர் ஆஃப் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, அதோட சக்தி என்ன, அதோட சக்தியை நம்ம எப்படி பயணிக்கலாம், நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக்கை நான் ஸ்லைட்லி ஒரு சின்ன வார்த்தை ஆட் பண்றேன், விச் இஸ் பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ஜாய். சந்தோஷம், ஜாய், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராட்டிடியூட் அண்ட் ஜாய் ரெண்டுமே வந்து எப்பவுமே கூட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா நம்மளோட லைஃப் ரொம்ப சூப்பரா வந்து போகும். ஸோ பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் ஜாய் இந்த சப்ஜெக்ட்ல வந்து நான் இன்னைக்கு செஷன் எடுக்கிறேன். ஸோ நன்றி உணர்வு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு கடைக்குள்ள போறோம் அப்படின்னா ஒரு சாமான் வாங்கணும், நம்ம நன்றி அப்படின்றது நம்ம சொல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்குறாங்க நன்றி, இல்ல நம்மளுக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறாங்க கல்யாணத்துல, இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன்ல கிஃப்ட் கொடுக்குறாங்க, பர்த்டேல கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்றது சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நன்றி உணர்வு அவ்வளவுதானா, ரொம்ப அந்த ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன்ல தான் வருமா அப்படின்றது கிடையாது. ஸோ நன்றி உணர்வு உடைய சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அது நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா வந்து மாறும். அதாவது தினசரி வாழ்க்கை நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான சுச்சுவேஷன், சந்தோஷமான ஆளுங்க வந்து நம்மள வந்துகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் நம்ம வந்து நன்றி உணர்வுல இருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடல் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ கடல்ல வந்து ஒரு போட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த ஒண்ணு அவர் அந்த போட்லயே இருக்கணும், இல்ல அதை விட மேல மேல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த நன்றி உணர்வுல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஸோ அந்த அந்த கப்பல்ல வந்து நீங்க உங்களை இமேஜின் பண்ணுங்க. ஸோ கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது, அந்த கப்பல்ல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வுல இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கப்பல்ல வந்து பாதுகாப்பா இருப்பீங்க, சேஃப்டியா இருப்பீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த கப்பல்ல உங்களுடைய பயணம், உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும், ரொம்பவே நல்ல அற்புதமா இருக்கும். பட் எப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, இல்ல குறை சொல்றீங்களோ, இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் தப்பான விஷயங்கள் சொல்றீங்களோ, அப்ப ஸ்லோவா அந்த கப்பல்ல வந்து தண்ணி சேர ஆரம்பிக்கும். கப்பல்ல வந்து ஓட்டை விழுந்துரும், அந்த ஓட்டை மூலியமா தண்ணி வந்த ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ கப்பல்ல தண்ணி வருதோ நீங்க கண்டிப்பா வந்து உள்ளதான் வந்து தண்ணிக்குள்ளதான் போவீங்க, கடல்ல வந்து முழுங்கிடுவீங்க. ஸோ டைட்டானிக் பிக்சர் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெரிய டைட்டானிக் கப்பலா இருந்தா கூட இன்கேஸ் அதுல தண்ணி வர ஆரம்பிச்சதுன்னா வந்து கண்டிப்பா அந்த டைட்டானிக் கப்பல் வந்து கீழே கடல்ல வந்து முழுங்கிடும். ஸோ அது சின்ன கப்பலா கூட இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய டைட்டானிக் லெவலுக்கு ஒரு ஷிப்பா கூட இருக்கலாம். ஸோ நீங்க வந்து சாதாரண ஒரு மனிதரா கூட இருக்கலாம், இல்ல நல்ல பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கீங்களோ, இல்ல பெரிய ஆபீசரா இருக்கீங்களோ, இல்ல பிசினஸ் பர்சனா இருக்கீங்களோ, இல்ல ஒரு பொலிட்டீஷியனா இருக்கீங்களோ, யாரா இருந்தாலும் இருந்தா கூட எப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட், குறை சொல்றது, கம்ப்ளைண்ட் பண்றது அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போக ஆரம்பிக்கிறோமோ, நீங்க வந்து அந்த கப்பலுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது நீங்க நினைச்சு. ஸோ அதுல வந்து யாருக்கு ஆபத்து அப்படின்னா கடலுக்கு ஆபத்து கிடையாது, யாருக்கும் ஆபத்து இல்லை, உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ எப்போ அந்த சரி ஒரு நாள் 2 நாள் பட் தொடர்ந்து நீங்க அந்த ஒரு நெகட்டிவ்ல போறீங்க அப்படின்னா ஸ்லோவா நீங்க தண்ணிக்குள்ள போக ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்க தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இப்போ அதுல இருந்து வெளியில வரணும் இல்லையா, மேல வரணும். ஸோ மேல வர்றதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க. உதாரணத்துக்கு கடவுள்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, ஏன் எனக்கு வந்து
இந்த ஹெல்த் பிரச்சனை வருது, ஏன் எனக்கு மட்டும் பிபி அதிகமா இருக்கு, இல்ல ஒரு வியாதி ஏன் எனக்கு மட்டும் வந்திருக்குது, அது ஹெல்த் சம்பந்தப்பட்டு. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி, இல்ல ஏன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க, ஏன் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றது இல்ல, இல்ல நம்ம ஒரு ஜாப்ல இருக்கோம் அப்படின்னா என்னுடைய ஏன் எனக்கு சேலரி ஏத்த மாட்டேன்றாங்க, ஏன் என்னோட பாஸ் சரியா இல்ல. அந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அது கம்ப்ளைண்ட் அதிகமாகுதோ தினசரி வாழ்க்கையில, அது நீங்க உங்களுடைய ஹேபிட்டா மாறுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆழமா தண்ணிக்குள்ள போவீங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்றது எப்படின்னா ஒரு ஒரு வெயிட் வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா 1 கிலோ வெயிட் உங்களோட சேர்ந்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னா 10 நாளைக்கான வெயிட் உங்க கூட சேர்ந்துரும். ஸோ தண்ணியில நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் அதிகமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு இன்னும் ஃபாஸ்டா உள்ள போவீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பேசுறோம், நெகட்டிவா பேசக்கூடாதுன்றது ஒரு கரெக்ட் தான். பட் அதுக்கான ரிசல்ட் என்ன நடக்கும்ன்றது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு இது ஆஹ் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, நல்ல ஹெல்த்தியா சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ரொம்ப வயிறுக்கு சரியில்லாத சாப்பாடு, ரொம்ப இந்த தப்பான சாப்பாடு, நான்வெஜ் அந்த மாதிரி விஷயங்கள், இல்ல வெஜிடேரியனா இருந்து கூட நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, இந்த பாக்கெட் மேகி அந்த மாதிரி ரொம்ப நூடுல்ஸ் ரொம்ப அதிகமா நீங்க சாப்பிடுறீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்த்துக்கு எஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லலாம், ஓகே என்னோட சுச்சுவேஷன் இப்படிதானே இருக்குது, அது நான் உண்மையா தானே சொல்றேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது, என்னோட சுச்சுவேஷன் சரியில்லை அதை நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், அது நான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்றேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்றத நீங்க சொல்லலாம். கரெக்ட் தான், உங்களோட சுச்சுவேஷன் மேபி சரியா இல்லை, ஏதாவது ஒரு வியாதி இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் வேணுமா, இல்ல அந்த சிச்சுவேஷன் அடிக்கடி அடிக்கடி வேணுமா? சோ உங்களுடைய லைஃப் நல்ல லைஃப் வேணும் அப்படின்னா நல்ல லைஃப்ல என்ன விஷயங்கள் வருதோ அதை பத்தி நீங்க பேசணும், அதை பத்தி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய லைஃப்ல எது வேண்டாமோ அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு வியாதி வேண்டாம் அப்படின்னா அதை பத்தியே நீங்க பேசக்கூடாது. பட் உங்களுக்கு வியாதி வேணும், எனக்கு பிபி வேணும், சுகர் வேணும், எனக்கு தலைவலி வேணும், அது மாதிரி எந்த வியாதி உங்களுக்கு வேணுமோ அதை பத்தி நீங்க அதிகமா பேச 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 அது உங்களை மேக்னெட் மாதிரி உங்ககிட்ட, காந்தம் மாதிரி உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம கடவுள் இல்ல நம்ம சைல்ட் ஆஃப் காட் அப்படின்றது சொல்லும் போது நம்ம என்ன பேசணுமோ அதுதான் நம்ம கிட்ட தேடி வரும். நம்ம எது பத்தி பேசாம இருக்கோமோ அது நம்ம கிட்ட வராது. சோ இப்போ நீங்க ஆன்மீகம் பத்தி நீங்க அதிகமா பேசுறீங்க அப்படின்னா ஆன்மீகம் கான கிளாஸஸ், ஆன்மீகம் ஈடுபடுற ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்ஸ் அந்த மாதிரி நாலேஜ் உங்களுக்கு வரும். பிகாஸ் நீங்க அதை தேடி நீங்க போறீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆன்மீகமே பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஆன்மீகம்ல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பட் பிகாஸ் நீங்க ஆன்மீகம் பத்தி நல்லா பேசுறீங்க, அதை எதிர்பார்க்கறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கிளாஸ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நன்றி உணர்வு அட்லீஸ்ட் ஒரு 1%, 2%, 10% நீங்க பிராக்டிஸ் பண்ணதுனால இந்த கிளாஸ் உங்களால கேட்க முடிஞ்சது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு சம்திங் கிராட்டிடியூட் நீங்க பண்ணிருக்கீங்க, அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு உங்களுக்கு நன்றி உணர்வு ரொம்ப பிடிக்கும், இல்ல நன்றி உணர்வு பத்தி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்.
ஸோ அந்த விஷயத்த நீங்க உங்களே வந்து பாராட்டலாம். ஸோ ஓகே கொஞ்சமாவது நான் நன்றி உணர்வுல இருக்கிறேன் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம என்ன வேணுமோ அதை பத்தி நம்ம பேசணும். எது வேண்டாமோ அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. பிகாஸ் நம்ம எது மேல கவனம் செலுத்துறோமோ அது வந்து பெருசாகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பலூன் இருக்கு. ஸோ நான் பலூனுக்கு நான் ஊதிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த பலூன் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அந்த பலூன்ல வந்து உங்களோட ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல நீங்க நல்ல விஷயத்த தேடி போற விஷயங்கள் இருக்கலாம். இல்ல நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் இருக்கலாம். சோ அந்த பலூனுக்கு நான் எவ்வளவு காத்து ஊதுனேனோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அது பெருசாகும். அதே மாரி நான் என்ன விஷயங்கள் பேசுறேன், என்னுடைய 4 பேருக்கு நான் மீட் பண்ணும்போது, இல்ல நான் தனியா இருக்கும்போது நான் என்ன விஷயங்கள் பத்தி யோசிக்கிறேன். சில டைம் என்ன ஆகும்னா, நம்ம வந்து நெறைய டைம் இதான் ஆக்சுவலி. நம்ம எல்லார்கிட்டயும் நல்லா பாசிட்டிவா பேசுவோம். பிகாஸ் ஆன்மீகத்துல வந்து நம்ம பாசிட்டிவா இருக்கணும், நல்லது யோசிக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லுவோமே தவிர, நம்ம தனியா இருக்கும்போது நெறைய மனசுல வந்து நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் அது வந்து ஒரு மெஷின் மாரி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது கூட வந்து நம்மளுடைய நம்ம எது மேல கவனம் போடுறோமோ, அது வந்து பலூன் மாரி பெருசாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தனியா இருக்கும்போது கூட நம்மளுடைய பிரச்சனைய பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தா, அந்த ஒரு பலூன் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அது பெருசாகுதோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு தான் வந்து ஆபத்து. ஸோ நம்மளுடைய கவனம் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நோக்கி வந்து போகணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னா, நீங்க வந்து அந்த டைரக்ஷன்ல தான் போகணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட பஸ், ட்ரெயின் வந்து நீங்க பிடிக்கணும். பட் நீங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு பதிலா ஆந்திராக்கு போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆயிடும். ஸோ அது இன்னும் உங்களுடைய டைம் வந்து ரொம்ப இழுக்கும். ஒரு 12 ஹவர்ஸ் போற இடத்துல வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஆகலாம், இல்ல அதிகம் டைம் வந்து ஆகலாம். ஸோ இந்த நன்றி உணர்வு வந்து அந்த மாதிரி. நன்றி உணர்வுல நீங்க இருக்கீங்க, நன்றி உணர்வு பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்க போகணுமோ ஈஸியா வந்து போவீங்க. பட் நன்றி உணர்வு இல்ல அப்படின்னாலே சாதாரணமாவே நம்மளுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ ஆஹ் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் பத்தி நம்மளுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தான் நம்ம போறோம். ஸோ நம்ம நல்ல நம்மளுடைய கோல்ஸ், நம்மளுடைய ஆசைகள் என்ன இருக்கு, நம்மளுடைய கோல்ஸ் என்ன இருக்கு, அதை பத்தி நீங்க அதுக்கு டுவர்ட்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து நன்றி உணர்வு வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து லைக் எப்படி மெடிடேஷனோ, நீங்க எப்படி மெடிடேஷன் பண்றீங்களோ ஒரு ஹாஃப் அன் ஹவர், 1 ஹவர், அந்த மாதிரி நன்றி உணர்வும் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமா வந்து மாறும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஒரு புக்கு தான் வந்து மேஜிக் புக் அப்படின்றது. ஸோ அந்த மேஜிக் புக்ல வந்து ஒரு ஆத்தர் இருக்காங்க, ரோண்டா பைனி சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஃபேமஸ் இது இருக்குது, சீக்ரெட் புக் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சீக்ரெட்ல இருந்து அடுத்த ஒரு புக் தான் வந்து மேஜிக். ஸோ இந்த மேஜிக் புக்ல வந்து எல்லாமே அவங்க வந்து ஹெல்த்துக்கு எப்படி நன்றி உணர்வு சொல்லணும், இல்லை நம்மளுடைய சக்சஸ் வாங்குறதுக்கு எப்படி நன்றி உணர்வு சொல்லணும், இல்லை நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அதிகமா சண்டை நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சரி பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு நன்றி உணர்வு சொல்லி கொடுக்குறது அந்த புக்ல வந்து எல்லாமே சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நன்றி உணர்வு பத்தி ரொம்ப டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மேஜிக் புக் தான் நீங்க படிக்கணும். ஸோ இங்கிலீஷ்ல வந்து மேஜிக் புக் பேரு, தமிழ்ல வந்து மாயாஜாலம் பேரு. ஸோ இந்த நன்றி உணர்வு நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆஹ், கொஞ்சமாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்கு தேவை. நம்ம சந்தோஷமா இருக்கணும்.
அப்பதான் நன்றி உணர்வு வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவமா இருக்கோம் அப்படின்னா, கோவமா இருக்கும்போது நம்ம மெடிடேஷன் பண்றது கஷ்டம். கோவமா இருக்கிறது எந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் பண்றது கஷ்டம். கோவமா இருக்கிறது கோவமா இருக்கும்போது நீங்க கோயில் போறீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்காது சில டைம். ஸோ நெகட்டிவ்ல இருந்து இமீடியட்டா பாசிட்டிவ் போறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ டிபெண்டிங் நீங்க எவ்வளவு நெகட்டிவா இருக்கீங்களோ, கம்மி நெகட்டிவா இருந்தீங்கன்னா ஈஸியா கொஞ்சம் மேல வந்து போகலாம். ஸோ அந்த கடல்ல அந்த எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி நீங்க எவ்வளவு ஆழமா இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு ஆழமா இருக்குது. சின்ன பிரச்சனைனா நீங்க கொஞ்சம் ஃபீட் கீழே இருக்கீங்கன்னு அர்த்தம். அதிகமா பிரச்சனைல இருக்கீங்கன்னா ரொம்ப கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து கஷ்டம்ன்றது கிடையாது. ஜஸ்ட் நீங்க அது எது மேல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. பில்டிங்ல இருந்து நம்ம இப்போ மாடியில இருக்கோம் அப்படின்னா உடனே 10வது மாடியில போக முடியாது இல்லையா? அப்படியே ஒரு ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ நீங்க படி ஏறலாம். மாடியில இருந்து 2வது மாடி, 2வதுல இருந்து 3வது மாடி, ஒரு ஃப்ளோரா ஏறினீங்கன்னா ஈஸியா 10வது மாடியில வந்து நீங்க போயிடலாம். அது ஈஸி. பட் ஒரேடியா ஜம்ப் பண்ணணும், உடனே வாழ்க்கை மாறிடணும் அப்படி கொஞ்சம் கஷ்டம். ஸோ மாடியில இருந்து உடனே ஜம்ப் பண்ண முடியாது. பட் ஒவ்வொரு ஃப்ளோரா நம்ம அதே மாதிரி நம்ம நம்மளுடைய ப்ராப்ளம், நம்மளுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வருஷமா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து அதை சால்வ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு கோவத்துல இருக்கீங்க அப்படின்னா கோவம்ல இருந்து கொஞ்சம் மேபி பயத்துக்கு வரலாம். பயம்ல இருந்து கொஞ்சம் மேல வரணும் அப்படின்னா கவலையில வரலாம். கவலையில இருந்து கொஞ்சம் மேல வரணும் அப்படின்னா மேபி ஒரு ஹோப் இருக்கலாம். ஸோ ஹோப் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல வந்துடும். ஹோப்புக்கு மேல போனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம், ஜாய், அப்புறம் கிராட்டிடியூட், அப்புறம் லவ், அந்த மாதிரி படிப்படியா வந்து நீங்க ஏறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம நம்மளுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணோம், பாசிட்டிவா தான் யோசிக்கணும், மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்றது எல்லாரும் சொல்லுவாங்க. பட் மைண்டை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு ஈஸியா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பட் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மைண்டை வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு வழி காட்டணும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்க. வீட்டுல இருந்து ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க உங்க மைண்ட் கிட்ட சொல்றீங்க, ஓகே நான் ரொம்ப தூரம் போகணும், பட் இப்போதைக்கு எனக்கு இங்க வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா மைண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். யார்கிட்டயாவது கேட்டுட்டு இல்ல ஆன்லைன்ல பார்த்துட்டு இல்ல ஒரு ஹெல்ப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பஸ் ஸ்டாப்க்கு எப்படி வழி பண்ணணுன்றது ஈஸியா மைண்ட் உங்களுக்கு கைட் பண்ணிடும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியான வேலை. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஸ்டேஷன் போறதுக்காக மைண்டு கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மைண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணாம நம்ம மைண்டுக்கு ஜஸ்ட் ஒரு ஈஸியான டைரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ரொம்ப பவரும் போட தேவையில்ல. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா நம்மளுடைய ஆசைகளோ இல்லை நம்மளுடைய ப்ராப்ளமோ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலாக நம்ம மைண்டை வந்து கைட் பண்றோம். நம்ம ரோட்ல வந்து ஒரு ஆட்டோக்காரர் இருக்காரு, நமக்கு அட்ரஸ் தெரியும், நம்ம ஆட்டோ பர்சன் கேட்போம், ஓகே இந்த இடத்துக்கு போறதுக்கு வழி சொல்லுங்கன்னா அவர் ஈஸியா கைட் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய மைண்டை வந்து ஜஸ்ட் ஒரு கைட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து பண்ணலாம். ஸோ சில டைம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆன்மீகம்னா பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லுவாங்க.
பட் சில டைம் நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும், பாசிட்டிவா இருக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம மைண்டை கைட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்ம போற டைரக்ஷனுக்கு வந்து போக முடியும். ஸோ வீட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போறீங்கன்னா, வீட்ல இருந்து நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னாலே அது அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப். அது ஒரு வெற்றி மாதிரி ஆக்சுவலி. அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர் ரொம்ப தூரம். பட் வந்து வீட்ல இருந்து நீங்க கிளம்பிட்டீங்கனாலே அது ஒரு படியா வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் 2வது படி வந்து நீங்க பஸ் ஸ்டாப் போய் ரீச் ஆயிடுறீங்க. சென்னையில இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல நீங்க ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா, அது ஒரு 2வது படி மாரி. ஏன்னா அங்கதான் எல்லா பஸ்ஸஸும் வந்து நிக்கும். ஸோ அந்த மாரி நீங்க உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய ஆசைகளுக்கு நீங்க படிப்படியா வந்து நீங்க போறீங்க அப்படின்னாலே, அது சீக்கிரம் உங்களுடைய நீங்க என்ன கேட்கிறீங்களோ, என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ படிப்படியா வந்து நீங்க மூவ் பண்றதுல அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க. சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போகணும்னு நினைக்கிறீங்க. உடனே போயிட்டீங்க. அடுத்த நிமிஷமே போயிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆக்சுவலி ஒரு சந்தோஷமே வந்து எதுவுமே இல்ல. ஸோ எப்போ நீங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப் போறீங்களோ, பஸ் ஸ்டாப்ல வந்து நிறைய ஊர்கள் அப்படியே நீங்க பார்த்துட்டு பஸ்ல ஏறி நீங்க டிஃப்ரெண்ட் ஊரை வந்து நீங்க பாக்குறீங்க. பஸ்ல உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ல வந்து நிப்பாட்டுறாங்க. டிஃப்ரெண்ட் சாப்பாடு சாப்பிடுறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுறீங்க. அந்த மாதிரி ஒரு ஜேர்னில இருக்கிற போதுதான் உங்களுக்கு கோயம்புத்தூர் நீங்க ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் நீங்க அந்த ஃபுல் ஜேர்னில வந்து நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஜேர்னில தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜேர்னியை நம்ம வந்து ப்ராப்பரா இது பண்ணிட்டானாலே நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு பெருசா தெரியாது. பிகாஸ் நம்மளோட டெஸ்டினேஷன் எங்க போனோமோ அங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல நம்ம என்ஜாயும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மைண்டை வந்து கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அந்த நன்றி உணர்வு ப்ராக்டிஸ் பண்றது மூலியமா நம்மளுடைய லைஃப்ல வந்து சந்தோஷமா இருக்கிற மூலியமா வந்து நம்ம நம்மளுடைய பேலன்ஸை வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாய் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ நீங்க வந்து முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சில டைம் நம்ம யோசிப்போம், ஓகே நான் ரொம்ப வருஷமா நெகட்டிவா இருந்துட்டேன், இல்ல ரொம்ப காலமா ரொம்ப வருஷமா வந்து நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது எல்லாமே ஒரேடியா சரி பண்ணிடலாமா, அது சீக்கிரம் சரி பண்ணிடலாமா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். உதாரணத்துக்கு யாருக்காவது ஒரு வியாதி இருக்கு, 10 வருஷமா இருக்கு, 5 வருஷமா இருக்கு அப்படின்னா அவங்க உடனே எப்படி சரி பண்ண முடியுமா, இல்ல அது நடந்துருமா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பழசை வந்து மாத்த முடியாது இல்லையா. நம்ம ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டை நம்ம மாத்த முடியாது, அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க என்ன மாத்தலாம்னா இன்னைக்கு நாளை வந்து மாத்துறதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கு, பவர் இருக்குது. ஸோ நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து நானு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களால அது அதுக்கேத்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எடுக்க முடியும் இல்லையா. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்னைக்கு நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு பீச் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களால போக முடியும். பிகாஸ் இன்னைக்கான பவர் வந்து உங்ககிட்ட இருக்குது. இந்த செகண்டுக்கான பவர், இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் நவ் அது வந்து உங்ககிட்ட இருக்குது. பழச மாத்த முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற லைஃப், இன்னைக்கு அடுத்த 1 ஹவர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க கண்டிப்பா முடிவு எடுக்க முடியும். உங்களுடைய மைண்டை வந்து நீங்க கைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற ஒவ்வொரு ஓகே இன்னைக்கு வந்து நான் வந்து டிசைட் பண்ணிருக்கேன், நான் வந்து சந்தோஷமா இருக்கிற போறேன், இன்னைக்கு நான் வந்து நன்றி உணர்வு வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து
அதுக்கான பலன்கள், அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னைக்கு உங்களுக்கு சினிமா பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு நல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அத நான் பார்க்கனா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ரஜினி படம் நீங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ், உங்களுடைய மைண்ட் இன்னைக்கு நீங்க என்ன அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பவர் வந்து உங்ககிட்ட இருக்குது. இல்லையா? பழச நம்ம மாத்த முடியாது. பட் இன்னைக்கு என்ன நடக்கணுமோ, இன்னைக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ என்னோட வாழ்க்கையில, அது கண்டிப்பா நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா, அத என்னால மாத்த முடியும். ஸோ அந்த மாரி இன்னைக்கு நானு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். மேபி ஒரு பார்க்கு போயிட்டு வாக்கிங் போவேன். இல்ல ஒரு பீச்சுக்கு போலாம். இல்ல ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் புக் எடுத்து நான் படிக்க போறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அதுலருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு புடிச்ச விஷயங்கள் நீங்க பண்றீங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு இன்னைக்கு நல்லது நடக்கிற மாரி நீங்க ஒரு ஒரு சில செயல்கள், ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்றீங்க. அந்த மாரி டெய்லி நாளைக்கு அதே மாரி நீங்க ஒரு சில முடிவு எடுக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு நான் இது பண்ண போறேன். இந்த மாரி விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். இது நான் ட்ரை பண்ண போறேன், பிராக்டிஸ் பண்ண போறேன். அந்த மாரி ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஆ அதுக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1 மாசம் அத பண்றீங்க. ஒரு 30 நாளைக்கு வந்து ஆ ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் பண்றீங்க. மெடிடேஷன் இருக்கலாம், புக்ஸ் படிக்கிறது இருக்கலாம், இல்ல கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்றது இருக்கலாம். ஸோ அது மூலியமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, ஒரு மாசத்துல நீங்க வந்து வேற ஆளா வந்து மாறிடுவீங்க. ஸோ உதாரணத்துக்கு மெடிடேஷன் நீங்க இன்கேஸ் 1 மாசம் கூட பண்றீங்கன்னா, கன்டினியூஸா 1 மாசம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க. 1 மாசம்க்கு அப்புறம் வந்து நீங்க ஆள் வந்து மாறி இருப்பீங்க. இல்லையா? உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க. "நீ வந்து மாறிட்ட. நீ வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவா பேசுற. ஆள் மாறிட்ட." அந்த மாரி அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல இண்டிகேஷன். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம இப்போ கண்ட்ரோல்ல அ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ப ஆ தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நம்ம வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வந்து நம்மளுக்கு என்ன குடுக்கலாம் அப்படின்னா, சந்தோஷம் வந்து நம்ம குடுக்கலாம். ஏன்னா, எப்போ நம்ம வந்து நம்மளுக்கு சந்தோஷம் குடுக்குறோமோ, அப்போ வந்து நம்மளே ரொம்ப அ ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல இருப்போம். கடவுளோட நம்ப ஒண்ணான மாரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம். ஸோ கடவுள் உள்ள சந்தோஷமா இருக்காரு. பட் நம்மளுடைய மனசு சந்தோஷமா இல்லன்னா, அது ஒரு மேட்ச் ஆக மாட்டேங்குது. பட் எப்போ நம்ம சந்தோஷமா இருக்கோமோ, நம்மளுக்குள்ள இருக்க கடவுளும் சந்தோஷமா இருக்காரு. அப்ப 2 பேரும் ஒண்ணாயிடுறாங்க. ஸோ ஒண்ணாகும்போது அந்த ஒரு நாளே வந்து ரொம்ப அற்புதமா வந்து போகும். ஸோ ரொம்ப முக்கியம். தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் டூ யுவர்செல்ஃப் இஸ் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். பெரிய ஒரு கிஃப்ட் நம்ம குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, நம்மளுக்கு அது வந்து சந்தோஷம். அதே மாரி மத்தவங்களுக்கும். நீங்க யாருக்காவது ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அது வந்து எப்பவுமே மத்தவங்களுக்கு அ ஆனந்தம் குடுக்குறது, சந்தோஷம் குடுக்குறது தான். அதுதான் கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் குடுத்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. அவங்க ரொம்ப ஹேப்பியா இருந்திருப்பாங்க. அ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உங்கள மறக்கவே வந்து மாட்டாங்க. பிகாஸ் நீங்க ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு கோடிக்கணக்கான கிஃப்ட் சந்தோஷம் வந்து குடுக்குறது. ஸோ மேபி அது வந்து அ மத்தவங்களுக்கு மெடிடேஷன் இருக்கலாம். இல்ல ஒரு நல்ல ஒரு ஆன்மீகம் பிளேஸ் கூட்டு போறது இருக்கலாம். ஒரு பிரமிடுக்கு கூட்டு போறது இருக்கலாம். இல்ல ஒரு சினிமா, பீச், பார்க் அந்த மாரி நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கிற ஒரு விஷயம் நீங்க குடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த பிளேஸஸ் மூலியமா, இடம் மூலியமா. ஸோ அது ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க யாருக்காவது கிஃப்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது வந்து
சந்தோஷம் நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது அது எப்பவுமே அவங்க மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 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 சார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு பேட்டரி டவுனா இருக்குது மொபைல்ல, சார்ஜ் பண்ணாதானே அது வேலை செய்யும். 100% சார்ஜ் இருந்தால் தான் அது வேலை செய்யும். அதே மாதிரி எப்போ நீங்க சந்தோஷம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் மூலியமா, மெடிடேஷன் மூலியமா, இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மூலியமா நீங்க மத்தவங்களுக்கு அது கிஃப்ட் பண்றீங்களோ, அவங்க வந்து அத அனுபவம் பண்றாங்களோ, அது ஒரு ஒரு பெஸ்ட் திங். ஒரு உங்களுடைய வாழ்க்கையில அது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்கள் அது நடந்திருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்றீங்க. அந்த ஹெல்ப்ல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பா உங்கள வந்து மறக்கவே மாட்டாங்க. இல்லையா? ஸோ அது எப்பவுமே வந்து ஒரு கிஃப்ட்டா இருக்கும். அதே மாரி உங்களுக்கும். நீங்க எப்போ உங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, முக்கியமான வேலை. நீங்க வந்து அதிகமான டைமுக்கு நீங்க உங்கள ஹேப்பியா வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் வேலையே ஆக்சுவலி. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை கூட. பிகாஸ் நீங்க எப்போ உங்கள ஹேப்பியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதிகம் டைம்ல உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா, ஓகே நான் வந்து என்னோட வேலை என்னன்னா, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. காலைல ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வேலை குடுப்பாங்க. இது பாருப்பா நீ வந்து இந்தந்த வேலைகள் பண்ணணும், இந்தந்த ஆளுகிட்ட பேசணும், இந்த வேலைய முடிக்கணும், உட்காரு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாரி. அதே மாரி உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்கன்றது உங்களுடைய பர்சனாலிட்டிக்கு நான் சொல்றேன். ஸோ உங்களுடைய வேலை என்னன்னா, இன்னைக்கான ஜாப் வந்து நான் வந்து சந்தோஷமா இருக்கணும். நான் வந்து நன்றி உணர்வுல இருக்கணும். அப்படின்ற ஜாப் தான் நீங்க அ பண்ணணும். எப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஓகே நான் வந்து ப்ராப்ளம் இருந்தா கூட, சில விஷயங்கள் கிடைக்கலனா கூட, இன்னைக்கு என்னோட வேலை வந்து நான் வந்து என்ன வந்து சந்தோஷமா இருக்கிறது நான் ட்ரை பண்றேன். அதுக்கான முயற்சி பண்றேன். ஸோ எனக்கு என்ன மாரி விஷயங்கள் புடிக்குமோ, அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் நான் பண்ணுவேன். உதாரணத்துக்கு எனக்கு புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா, ஏன்னா சில டைம் எனக்கு புக்ஸ் படிச்சா எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா ஃபீல் ஆகும். ஸோ அத நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணுவேன். ஸோ மேபி ஒரு வாக் போனா மார்னிங் வாக்கிங் போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இன்னைக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அது மாரி உங்களுடைய மெயின் ஜாபே வந்து உங்களுடைய பாடிக்கு, மைண்டுக்கு, ஆன்மாக்கு நீங்க வந்து ஹேப்பியா அத வச்சுக்கணும். எப்போ நீங்க அந்த ஹாப்பி, சந்தோஷம், ஒரு நன்றி உணர்வுல வச்சிருக்கீங்களோ, உங்களுடைய வேலைகள் தானாவே நடக்கும். அதாவது 10 பேருக்கு பேசுறதுக்கு பதிலா நீங்க ஒருத்தர்கிட்ட பேசினாலே உங்களுடைய வேலைய வந்து ஆயிடும். ஈஸியா வந்து ஆயிடும். பிகாஸ் எப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ, எப்போ நீங்க நன்றி உணர்வுல இருக்கீங்களோ, நீங்க வந்து அந்த அ கடல்ல இருக்கிற கப்பல்ல இருக்கிற மாரி, நீங்க ஸ்மூத்தா உங்களுடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க கப்பல்ல இருந்தா கூட, நீங்க வானத்த பார்க்கலாம். தூரத்துல இருந்து ஏதாவது ஷிப் கப்பல் வருதான்றது பார்க்கலாம். ஏன்னா, உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இல்லையா? அதே மாரி நீங்க தண்ணிக்குள்ள போயிட்டீங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, குறை சொல்றீங்க. அது சிச்சுவேஷனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எப்போ நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, குறை சொல்றீங்களோ, நீங்க தண்ணிக்குள்ள போயிடுவீங்க. ஸோ தண்ணிக்குள்ள போம்போது உங்களுடைய பார்வை வந்து சரியா இருக்காது. உங்களுக்கு கிளியரா தெரியாது. உள்ள என்ன இருக்குது? உள்ள ஏதாவது பெரிய மீன் வந்து எனக்கு கடிக்க போதா? இல்ல என்ன நடக்க போகுது? நம்மளுக்கு எதுவுமே உள்ள தெரியாது. பட் எப்போ நம்ம தண்ணிக்கு மேல வந்துட்டோமோ, கப்பல்ல போயிட்டு இருக்கோமோ, அப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியும் நம்மளுக்கு. யாராவது நமக்கு ஹெல்ப்க்கு வராங்களா? இல்ல என்ன நடக்குது வெளியில? அப்படின்றது நம்மளுக்கு அ கிளியரா வந்து தெரிய வரும். ரொம்ப முக்கியம். எப்போ நம்ப சந்தோஷமா இருக்கோமோ, நன்றி உணர்வுல இருக்கோமோ, அப்போ வந்து நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். ஆ நம்ம எடுக்கிற முடிவு வந்து நல்ல முடிவா வந்து நெறைய டைம் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு நீங்க கோவமா இருக்கீங்க. கோவமா இருக்கும்போது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அத பத்தி முடிவு எடுக்கிறீங்கன்னா, அது நெறைய டைம்ல தப்பா தான் மாறும். இல்லையா?
ஏன்னா கோபமா இருக்கும் போது நம்மளுடைய மைண்டே கண்ட்ரோல்ல இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு விஷயத்தை பத்தி நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து சில டைம் தப்பா தான் வந்து மாறும். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்க நான் சொன்ன மேஜிக் புக்கு வந்து நீங்க படிக்கலாம். மாயாஜால் அது ஆன்லைன்ல அந்த அமேசான்ல கிடைக்கும். ஸோ அது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நன்றி உணர்வு உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அப்படின்றது புரியும். அது பிராக்டிஸ் எப்படி பண்ணணுன்றது அந்த புக்ல டீட்டெயிலா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கு நீங்க படிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு புக் இருக்கு, ஜாய் அண்ட் ஹீலிங் அப்படின்றது. அது இது ரெண்டுமே என்னோட இப்போதைக்கு ஃபேவரட் புக்கு. ஸோ ஜாய் அண்ட் ஹீலிங் அப்படின்ற ஒரு புக் வந்து டார்காம் வந்து எழுதியிருக்காரு. டார்காம் செராய் டேரியன் அவர் பேரு. ஸோ அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதுல வந்து சந்தோஷம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை சரியா போகாது. சந்தோஷமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஈஸியா போவோம். எந்த ஒரு அதிகமா பிரச்சனை வராம நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும் அப்படின்றது அந்த புக்ல வந்து எழுதியிருக்கும். ஸோ ஜாய் அண்ட் ஹீலிங் வந்து தமிழ்ல இருக்கான்றது டவுட்டு. பட் இது வந்து இருக்கு, அந்த மேஜிக் புக் வந்து இருக்குது. ஓகே சார், ஐ திங்க் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சார், ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நம்ம கேட்கலாம். இல்லை இந்த எப்படி இருந்துச்சுன்றது நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் இந்த செஷன். நன்றி மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்களே. நண்பர்களே, இப்பொழுது நாம் கேள்வி பதில் மற்றும் கருத்து பரிமாற்றம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நண்பர்களே, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம், சாரிடம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம், கேள்விகளையும் கேட்கலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். சேட் பாக்ஸ் சென்று கையை உயர்த்துங்கள், அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் பெயரையும் ஊரின் பெயரையும் சொல்லி சாரிடம் பேசலாம், கேள்விகள் கேட்கலாம். சார் சின்ன ரீகேப் கொடுக்குறேன் சார், வெரி ஸ்மால் ப்ரீஃப் ரீகேப்பு. சார், நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க எப்படி பயணிக்கலாம், இந்த தலைப்பை வந்து கிராட்டிடியூட் அண்டு ஜாயாக மாற்றி பேசுகிறேன் என்று சொன்னீர்கள். கிஃப்ட் கொடுத்தால் நன்றி உணர்வு வந்தால் நாம் நமது சந்தர்ப்பங்கள் டெய்லி சந்தோஷமாக இருக்கும், நாம் நன்றியுடன் இருந்தால் என்று சொன்னீர்கள். உதாரணத்துக்கு கொள்ளும்போது நாம் ஒரு சிறிய போட்டில் பயணிக்கிறோம். அந்த போட்டில் ஓட்டை இழுந்தால் தண்ணீர் வந்துவிடும், அது கடலில் மூழ்கிவிடும். ஒரு டைட்டானிக் கப்பல் போல் அது மூழ்கிவிடும் என்று சொன்னீர்கள். அது பிக் பர்சனாலிட்டி, மிகப்பெரிய பொலிட்டீஷியன்ஸு யாராக இருந்தாலும் குறை வந்தால் நமக்கு தான் அது ஆபத்து. நெகட்டிவ் என்றால் நாம் ஒரு தண்ணீரில் மூழ்குவது போல் இருக்கும், அது மேலே வர வேண்டும். நாம் இதனால் நமக்கு ஹெல்த்து, பிபி, டிஃபிகல்ட்டிஸு எல்லாம் வரும். அதனால் நாம் குறைகள் சொன்னாலும் தண்ணிக்குள் மூழ்குவது போல் 10 நாள் தொடர்ச்சியாக குறைகள் சொன்னால் 10 நாள் நமது வெயிட் அதிகமாவது போல் மூழ்கிவிடும் என்று எடுத்துரைத்தீர்கள். நாம் அதனால் ஆன்மீக ரிலேட்டட் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். நமக்கு என்ன வேண்டுமோ அதை உணர வேண்டும், நெகட்டிவாக பேசக்கூடாது. ஒரு பலூன் ஊதினால் அது மிகவும் பெருசாகும், அதே போல் நமது கவலைகள் நினைத்தால் அந்த பலூன் போன்று அதுவும் பெரியதாகிவிடும். அடுத்த உதாரணமாக, சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்வது, எந்த டைரக்ஷன் நாம் செல்ல வேண்டுமோ அதை நிர்மாணித்து அந்த டைரக்ஷனில் செல்ல வேண்டும். நாம் எதிர் டைரக்ஷனில் சொல்லக்கூடாது, அது நேரம்தான் விரயமாகும் என்று எடுத்துரைத்தார்கள். நமக்கு நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தால் நமது மைண்ட் வந்து எப்பயும் நம்ம ப்ராப்ளம்ஸை பற்றியே நினைக்க தோணும், அதனால் நமக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் செல்வோம் என்று சொன்னீர்கள்.
அதனால் கரெக்ட் டைரக்ஷனில் செல்வதற்கு நாம் கிராட்டிடியூட் பழக வேண்டும், நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். அதெல்லாம் நமது வாழ்க்கை மிகச் சிறந்ததாக அமையும் என்று சொன்னீர்கள். புத்தகங்களை பற்றி சொல்லும்போது மேஜிக் புக்கு, மாயாஜாலை பற்றி புக்கு படித்தால் அதிலிருந்து கிராட்டிடியூட் பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் என்று சொன்னீர்கள். ஸோ எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால் நமக்கு அந்த நன்றி உணர்வு மிகச்சிறந்த முறையில் வளரும். நாம் கோபமடைந்தால் நமது பீஸ் ஆஃப் மைண்டு போய்விடும். அதனால் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுவதற்கு கஷ்டமாக இருக்கும் கோபம் இருந்தால். அதனால் குறைவான நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளதாக இருந்தால் நாம் ஈஸியாக மேலே எழலாம் என்று சொன்னீர்கள். அடுத்த உதாரணமாக 10 மாடிக்கு உள்ள கட்டிடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு மடியாக தான் போயாக வேண்டும். நாம் ஜம்ப் பண்ண முடியாது ஒரேடியாக. அதனால் அதே போல் நமது ப்ராப்ளம்ஸும் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் சால்வ் பண்ண வேண்டும். கோபம், கவலைகள் வரலாம். இருந்தாலும் நாம் எப்பொழுதும் பாசிட்டிவாக ஹோப்பாக இருந்து, ஜாயாக இருந்து, கிராட்டிடியூடாக இருந்து, லவ்வபலாக இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் அடைய வேண்டும் என்று சொன்னீர்கள். அதனால் இதற்கு நாம் நமது மைண்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும், எப்பொழுதும் பாசிட்டிவாக நினைக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். மைண்டு கண்ட்ரோல் எப்படி கொண்டு வர்றது? நம் மைண்டுக்கு டைரக்ஷன் கொடுக்க வேண்டும் என்று எடுத்து வைத்தீர்கள். we have to control mind and give direction. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகும் என்று சொன்னீர்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அனைத்து கஷ்டங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு நம்ம கைட் செய்து நாம் வாழ்க்கையை ஈஸியாக கொண்டு போகலாம் என்று சொன்னீர்கள். அடுத்த உதாரணமாக சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்வதற்கு நம் வீட்டிலிருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு செல்ல வேண்டும். இப்படிதான் வாழ்க்கையிலும் நம்முடைய ஒரு இஷ்யூஸையும் படிப்படியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். நாம் இதெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு நம் வாழ்க்கை ஜேர்னி ஈஸியாக இருக்கும். வாழ்க்கை ஜேர்னி முக்கியமானது. அந்த ஜேர்னியை நாம் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும். அந்த கரெக்ட் டைரக்ஷனில் செல்ல வேண்டும். சந்தோஷமாக இருந்தால் நாம் பேலன்ஸ்டாக இருப்போம். ஸோ அந்த ஜாய் அண்ட் கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியமானது என்று சொன்னீர்கள். நாம் பல ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். அதை சால்வ் பண்ண முடியுமா? சால்வ் பண்ண முடியும். 5 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டை நாம் மாற்ற முடியாது. இப்பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த ஸ்டெப்ஸ் எடுத்தால் நமக்கு அந்த பவர் நமக்கு கிடைக்கும். நாம் பழையதை மாற்ற முடியாது. ஆனால் நாம் இப்போ நமது மைண்டை கைட் செய்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜாய் அண்ட் கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் செய்தால் நமக்கு சந்தோஷம் அதிகமாகும். அதனால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வில் கெட் குட் ரிசல்ட்ஸ் என்று சொன்னீர்கள். ஸோ இன்றைய சுச்சுவேஷன் நாம் இதை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். அந்த பவர் நமக்கு கிடைக்கும். நாம் அதை முயற்சி செய்தால் நாம் அதை அடையவோம் என்று சொன்னீர்கள். அது நண்பர்களை நாம் பார்க்க கொண்டு போவது, பீச்சுக்கு அழைத்து செல்வது, இது மூலியமாக நமக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். இந்த ப்ராக்டிஸை 30 நாட்கள் 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் செய்தால், அந்த புத்தகங்களை படித்தால், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் செய்தால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம். ஒரு உதாரணமாக, ஒரு மாதத்திற்கு முன்பாக தியானம் மேற்கொண்டு ஒரு மாதம் தியானம் மேற்கொண்டால், ஒரு மாதத்திற்கு முன்பாக தியானத்துக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம், ஒரு மாதத்திற்கு பிறகு தியானத்துக்கு கழித்து ஒரு மாதத்தில் எப்படி இருக்கிறோம் என்ற ஒரு மாறுதல்களை நமது நண்பர்களே நமக்கு சொல்வார்கள். இதெல்லாம் இந்த கிஃப்ட் எல்லாம் நமக்கு நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது நாம் சந்தோஷம், ஹாப்பி, ஜாயாக நாம் கொடுக்க வேண்டும். நம்முள் கடவுள் உள்ளார். நாம் சந்தோஷமாக இருந்தால் கடவுளும் நம்முடன் சந்தோஷமாக இருப்பார். அது நமக்கும் கடவுள் நம்மளுடன் இணைந்திருப்பார் என்று சொன்னீர்கள். நமக்கு நாமே கிஃப்ட் கொடுத்துக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் கிஃப்ட் தான் பெரிய கிஃப்ட். அது இல்லாமல் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும் கிஃப்டையும் அவர்கள் நம்ம மறக்க மாட்டார்கள். அதற்கெல்லாம் மற்றவர்களை நாம் தியானத்துக்கு கொண்டு செல்லுதல், ஆன்மீக இடங்களுக்கு கொண்டு செல்லுதல், பிரமிடுக்கு கூட்டு போதல், சினிமா, பீச்சுக்கு கூட்டு போதல், இதெல்லாம் அடுத்தவர்களுக்கும் ஒரு ஜாய் கொடுக்கும் என்று சொன்னீர்கள். நாம் இதனால்
அடுத்தவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் வாழ்க்கை மாறும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் நமக்கு நாமே சந்தோஷத்தை கொடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக உள்ளோம், நம் பணியிலும் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக உள்ளோம், நன்றி உணர்வு உள்ளோம் என்று நினைத்து பணி செய்தால் அதுக்கு நமக்கு சிறந்ததாக அமையும். ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட நாம் அந்த ப்ராப்ளம்ஸ்களை ஈஸியாக எடுத்துக்கொண்டு ஹாப்பியாக நாம் நமது பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னீர்கள். உதாரணமாக காலையில் வாக்கிங் போவது, ரீடிங் புக்ஸு, அதெல்லாம் சிறப்பாக நன்றி உணர்வுடன் சந்தோஷமாக செய்ய வேண்டும். அது நமக்கு நமது உடம்பு மைண்டுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நமது பணிகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் என்று சொன்னீர்கள். ஸோ நாம் சந்தோஷத்துடனும் நன்றியுடனும் இருந்தால் நமக்கு ஒரு ஸ்மூத் செயலிங் இருக்கும். படகுகள் செல்வது ஸ்மூத்தாக இருப்பது இருக்கும். அதனால் நமக்கு விஷன்ஸ் கிளியராக இருக்கும். நாம் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக போனால் நாம் அந்த படகில் தண்ணி வருவது போல் நம் வாழ்க்கையிலும் வி கெட் இன் டு வாட்டர். அதனால் நமக்கு விஷன் கிளியராக இருக்காது என்று சொன்னீர்கள். நாம் தண்ணீரின் மேலே இருந்தால் நமது விஷன்ஸ் கிளியராக இருக்கும் என்று சொன்னீர்கள். இவ்வாறாக நம்ம விஷன்ஸ் கிளியராக இருந்தால் மைண்டு கண்ட்ரோலில் இருக்கும். விஷன்ஸ் கிளியராக இல்லாமல் இருந்தால் மைண்டு கண்ட்ரோலில் இருக்காது. அதற்கு நாம் புத்தகங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் 2 புத்தகங்களை பற்றி சொன்னீர்கள். மாயாஜால் அண்டு ஜா ஹீலிங் என்ற புத்தகத்தை பற்றி, எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்று மிக அருமையாக சொன்னீர்கள். நண்பர்களே, இப்பொழுது நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், உங்கள் அனுபவங்களை பகிரலாம். நீங்கள் கையை உயர்த்தினால் சாட் பாக்ஸுக்கு சென்று கையை உயர்த்துங்கள். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். நீங்கள் சாரிடம் உரையாடலாம். இந்த தலைப்பில் உங்களுடைய சந்தேகங்களை பற்றி பேசலாம். நன்றி உணர்வின் சக்தியை பற்றி மிகச்சிறந்த முறையில் எடுத்து உரைத்தார் சாரு. நீங்க பேசலாம் நண்பர்களே, முன் வாருங்கள். சார், திரு கதிரேசன் சார், திரு கதிரேசன் ஐயா அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அவருக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்கள் சேலத்திலிருந்து வருகிறார். மிகச்சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியை பயிற்சி கொள்கிறார், தியான பயிற்சி கொள்கிறார். சார், நீங்க பேசுங்க சார். திரு கதிரேசன் சார். ஐயா, காலை வணக்கம் ஐயா. காலை வணக்கம் சார். மாஸ்டர் காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார், அதாவது இந்த தமிழ் 4 செஷன் நடந்துச்சு சார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் செஷன். இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணீங்க சார். அது இது வரைக்கும் நான் உங்க செஷன் எதுவும் பார்க்கலாம் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உங்களை ஃபர்ஸ்ட் செஷன்ல. ஸோ அதாவது இன்னைக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செஷன் வந்து நன்றி உணர்வு, 2வது சந்தோஷம்னு ஒன்று ஆட் பண்ணீங்க சார். அதாவது நீங்க இந்த சந்தோஷம்னு சொன்னது வந்து சந்தோஷத்துல, அதாவது நீங்க பல உதாரணம் சொன்னீங்கல்ல சார். அதாவது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா சந்தோஷத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரிய வருது சார். இதுல வந்து நீங்க, அதாவது ஏற்கனவே நீங்க சொன்னீங்க, பழனிப்ப சார் ரீகேப் கொடுத்துட்டாரு. அதான் நான் திருப்பி ஒன்றும் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாவது பிடிச்சது 4-5 எழுதி வச்சிருக்கேன் சார். அதை மட்டும் நான் திருப்பி என்னோட சொல்றேன் சார். நமக்கு சந்தோஷம் வேல்யூன்னு சொல்லி சொன்னல, அதில் வந்து முதல்ல வந்து கப்பல் உதாரணம் சொன்னீங்களே சார், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அதாவது எந்த அளவுக்கு நம்ம குறைகள் அதை கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அந்த அளவுக்கு நம்ம டீப்பா தண்ணிக்குள்ளார போவோம் அப்படின்னு சொன்னீங்க சார். அதாவது எந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதோட வேல்யூ, அதோட இது டீப்ல போய் நம்ம மனசை வந்து அந்த அளவுக்கு நம்ம மோசம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தெரிய வருது சார் நம்மளுக்கு. 2வது அடுத்தது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எது பேசுவோமோ அதான் நமக்கு நடக்கும், எது பேசலையோ அது நடக்காதுன்னு சொல்லி வர்றீங்க சார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னு வைங்க. போறப்ப ஆரம்பத்திலேயே நம்ம இந்த வண்டி ஒழுங்கா போகுமா, என்னாச்சும் வழியில் போய் நின்றுக்குமா, என்னாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி போயிருமா, அந்த மாதிரி நினைக்காம ஏறணுமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு நினைப்பில் நம்ம போனோம்னா கரெக்டா நம்ம போய் சேருவோம் அப்படிங்கிறது தெரிய வருது சார். அதுக்கு
அடுத்தது இன்னொன்னு சொன்னீங்க சார், ஆன்மீகம் பத்தி. அதாவது நம்ம ஆன்மீகத்தை பத்தி அதிகம் பேசுறதுனாலதான் நம்ம இந்த செஷனுக்கு வந்திருக்கிறோம். சப்போஸ் நாத்திகம் பேசணும்னா நம்ம இந்த செஷனுக்கே வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் நாங்க இது வரைக்கும் கேள்விப்படாத சமாச்சாரம் சார். நீங்க சொல்ற கருத்துல இருந்து கேள்விப்படுறோம். இப்ப அது நம்ம நல்லா இருந்துச்சு சார். அடுத்தது நீங்க சொன்னது பலூன் உதாரணம். அதாவது பலூன்னா நம்ம காத்து ஊத ஊத அது பெருசாகிற மாதிரி நல்லது நம்ம சொல்ல 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 அதோட வேல்யூ பெருசாகும். அதான் அதே மாதிரி கெட்டது நம்ம சொல்ல சொல்ல அந்த கெட்டதோட வேல்யூ தான் பெருசாகும் சொல்லி நீங்க சொல்ற உதாரணத்துன்னு புரியுது சார் நம்மளுக்கு. அடுத்தது அதாவது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணது எப்படின்னு சொன்னீங்க. மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு போனா அதுக்கு மைண்ட் கண்ட்ரோல் ஆகாது. அது எப்படின்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணாம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து அதுக்கு ஒரு அது கைடு பண்ணணும். கைடு பண்ணா நம்ம அது நம்ம வழிக்கு அப்படியே வரும். அதுக்கு உதாரணம் வந்து இந்த 10 மாடி சொன்னீங்க சார். முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடி, 4வது மாடி சொன்னீங்க சார். ஸோ அந்த மாதிரி பண்ணா நம்ம மைண்டை வந்து நம்ம வழி கொண்டு வரலாம். அது ஒரு சந்தோஷமான லைனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது உதாரணம் வந்து நீங்க சொன்னது இந்த சென்னை டு கோவை டிராவலிங் பத்தி சொன்னீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து புறப்படணும், பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அடுத்த ஊருக்கு போனா கடைசியில அது போய் சேரலாம்னு சொல்லி சொன்னீங்க சார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இன்னொன்னு சார், நம்ம ஒரு ஆக்ஷனை பத்தி சொன்னீங்க. பாஸ்ட்ல ஒண்ணு நடந்துடுச்சு. ஸோ நம்ம பாஸ்ட் நடந்ததை மாற்ற முடியாது. ஆனா பாஸ்ட்ல இருந்து நாம அதுல இருந்து வெளியே வரணும்னா பிரசன்ட்ல நாம வந்து அதை நம்ம அதாவது எந்த அளவுக்கு நம்ம மாற்ற முடியுமோ மாத்திக்கணும். அதாவது ஏன்னா நம்ம பிரசன்ட்ல நம்ம சந்தோஷத்தை கொண்டு வந்தோம்னா இந்த பாஸ்ட்ல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா நாங்களாம் இப்போ இந்த செஷன்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாம் எப்படி வந்தோம்னா எல்லாம் ஒன்னா உடம்பு உபாதையாலோ மன உபாதையாலோ இப்படிதான் எல்லாம் உட்காந்து வந்து இந்த செஷனுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்கேயே ஒரு என்னாச்சு விடிய காலம் கிடைக்குமா, ஒரு மெடிசன்னால நம்மளுக்கு விடிய காலம் கிடைக்காம இங்கனாச்சும் ஒரு என்னாச்சும் விடிய கிடைக்குமான்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்து இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நாங்க அதாவது திங்க் பண்ண வியாதி வந்து என்னதான் மருந்து சாப்பிட்டும் போக மாட்டேங்குது. இதுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு தான் நாங்க யோசனை பண்றோம், வந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி நீங்க சொல்றப்ப இந்த ஸ்டெப்பு சந்தோஷத்தை நம்ம கொண்டு வர இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு கருத்து நம்மளுக்கு புரிய வருது. ஸோ இதுல இருந்து நம்ம இதெல்லாம் பழக ஆரம்பிச்சோம்னா நம்ம வெளியே வரலாம்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வருது சார். நம்மளுக்கு அவங்க மொத்தம் நம்மளுக்கு இன்னொன்னு சொன்னீங்க சார், நமக்குள் கடவுள் சந்தோஷமா தான் இருக்காரு. ஆனா நாம தான் சந்தோஷமா இல்லை. நாமும் சந்தோஷமா இருந்தா கடவுளோட நம்ம போய் அடாப்ட் ஆகலாம். கடவுளை அடாப்ட் ஆகணும், நாமளும் கடவுள் ஆகலாம் அப்படின்னு சொன்னீங்க சார். அது வந்து நம்ம அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பார்க்க வேண்டிய சமாச்சாரம். இந்த தியானத்துல நம்ம வந்துட்டோம். இந்த தியானத்து மூலமா நம்ம கிடைக்கிறது என்னன்னா அந்த கடவுளோட போய் நம்ம அடாப்ட் ஆகிறது தான் நம்மளுது. நம்ம முக்தி அடைகிறது சொல்லணும்ல, அதுதான். அதுக்கு இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா இருக்கதான் நம்மளுக்கு அந்த நிலை நம்ம வரும் அப்படின்னு சொல்லி புரியுது சார் நம்மளுக்கு. அவங்க மொத்தம் மொத்தமா சொல்ல போனா நம்ம உடம்புக்கும் நம்ம மனசுக்கும் ஆன்மாவுக்கும் எப்போதும் நம்ம சந்தோஷமா இருக்க பழகிக்கணும்னு சொல்லி சொன்னீங்க சார். அது நம்ம முக்கியமான ஒரு சாதனை சார். ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்ல வேணும்னா இதுக்கெல்லாம் உதாரணம் என்ன சொல்லணும்னா இப்ப உங்களையும் நான் எடுத்துக்கிறேன் சார். ஏன்னா நீங்க செஷன் ஆரம்பிக்கிறது பாருங்க ஒரு மலர்ந்த முகத்தோட ஒரு சந்தோஷமானதான் தான் நீங்க இந்த செஷனை வந்து பேசிட்டு இருக்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஏன்னா இன்னொரு உதாரணம் என்னன்னா நான் லாஸ்ட் வீக் ஒரு பிஎம்சி வீடியோ பார்த்தேன் சார். அதுல வந்து கிளாஸ் நீங்க செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரு கலகலப்பா பேசிதான் அந்த அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க சார். அதை நான் கவனிச்சேன். நான் அது இன்னும் புதுசா இருக்கு. நான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் உங்களுக்கு நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கல. அது நீங்க வந்து அவர் எப்படின்னா ஒரு கலகலப்பா அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்க எல்லாத்தையும் பார்ட்டிசிபெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே இவர் ஒரு டைப்பான இதா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் எனக்கு யோசனை பண்ணேன் நானு. ஸோ அது இன்னைக்கு நீங்க வந்து நீங்க சிரிச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா சார். இதுல இருந்து சந்தோஷத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு உதாரணமா இருக்கிறீங்க சார். இதை பார்த்து நான் கத்துக்கிட்டா நாங்களும் வந்து எங்க லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது சார். ஸோ காலையில வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு செஷன் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் அவர்களே, நல்லா சொன்னீங்க சார். அடுத்ததாக திரு ரமா ராஜேந்திரன் ஐயா அவர்கள், மாஸ்டர் திரு ரமா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஆரணிலிருந்து வராங்க சார். ஐயா நீங்க பேசுறீங்களா சார்? திரு ரமா ராஜேந்திரன் பேசுங்க சார், தொடருங்க. வணக்கம். இந்த மகாவதார் அறக்கட்டளைக்கு மிக மிக மாபெரும் நன்றி. நமக்கு வகுப்படுத்த அந்த ஆசிரியர் நண்பர் அவர்களுக்கும் மிக பெரிய நன்றி. உங்களுக்கும் நன்றி. இங்க வந்துள்ள அனைவருக்கும் நன்றி.
அதாவது ஒரு 2 விஷயத்த முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம வந்து அடுத்தவரை குறை சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒரு விரலை காட்டி தான் நம்ம குறை சொல்றோம். ஆனா அடுத்த 3 விரல்கள் நம்மை நோக்கி இருக்குது. அதை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா அந்த 3 விரலும் நம்ம கிட்ட இருக்கிற குறையை சொல்லுது அப்படித்தான் நம்ம உணரணும். நம்ம ஒரு விரலால் மற்றவர்களை குறை காண முயலும் போது மற்ற நம்முடைய 3 விரல்கள் நம்மை நோக்கி திரும்புகுது. அதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை முக்கியமா நம்ம உணர்ந்தோம்னா அடுத்தவங்களை குறை கூறத்தை விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை நன்றியுணர்வோடு அவங்க கிட்ட சந்தோஷமா பேசணும்னா அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம மேல எந்த விருப்பு வெறுப்புகள் ஆளாக மாட்டோம். நம்ம இதான் மிக முக்கியமானது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எங்கேயாவது போறோம், ஒரு வழி கேட்கிறோம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளை தெளிவடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அடுத்தவங்களை கேட்கும் போது ஒரு சந்தோஷமான இன்முகத்தோடு நல்ல விதமா அவங்களுக்கு ஒரு அதாவது நம்மளோட வயசுல பெரியவங்களும் அண்ணா, இல்ல நம்மளோட வயசுல அப்பா, இல்ல நம்ம ஒரு அக்கா அப்படின்ற ஒரு அந்த உணர்வு முறைகளோடு நல்ல விதமா நம்ம அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணும்போது அவங்களுடைய பதில் நமக்கு சாதகமா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம போகும்போது அவங்க கிட்ட வந்து அதாவது ஒரு அணுகுமுறை சரியா இல்லைன்னா அவங்க எப்படி நமக்கு பதில் சரியா சொல்லுவாங்க? அதனால ராங் கைடு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா சரியா சொல்லவே மாட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க நான் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு மற்றவர்களை அணுகும் போது நமக்கு அந்த வழிகாட்டுதல் நல்லா கிடைக்கும். அப்படித்தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கினேன். ரொம்ப நன்றி. இந்த உண்மையிலே இந்த வகுப்புகள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு புதிய அனுபவத்தை தருது. அதனால இந்த மகாவதார அறக்கட்டளைக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லியிருக்கிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நான் எவ்வளவு விஷயங்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன். இருந்தாலும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புது விதமான வித்தியாசமான ஒரு வழிகாட்டுதலோடு இந்த வகுப்புகள் முடிவடையும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். பரவாயில்ல, சந்தோஷம். வெரி குட். நன்றி நன்றி நன்றி. முடிச்சுக்கிறேங்க. நன்றி திரு ரமா ராஜேந்திரன் சார் அவர்களே. அடுத்ததாக மேடம் நித்யா செல்வராஜ் அவர்களே, நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நித்யா செல்வராஜ் மேடம், வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புனா அனுபவங்களை பகிரணும்னா கையை உயர்த்தலாம். அன்மியூட் கொடுக்கிறோம். நித்யா செல்வராஜ் மேடம் அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அன்மியூட் கொடுக்கிறேன். நித்யா செல்வராஜ் மேடம் அவர்களே, மேடம் சேலத்திலிருந்து வருகிறார்கள். மேடம் நீங்க தொடரலாம் மேடம். அன்மியூட் கொடுத்துடலேன். நித்யா செல்வராஜ் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நம்ம மைண்ட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம சந்தோஷம் கொடுத்து கைட் பண்ணா நம்ம வந்து நல்ல நிலைக்கு வரலாம்ன்றது நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருக்கு. அந்த புக்ஸும் வந்து தமிழ்ல கிடைக்குங்களா? அந்த மாயாஜால் அந்த கிடைக்குங்களா? சரிங்க. அப்புறம் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கைட் பண்ணணும். முதல்ல அதுதான் நாங்க பண்ணணும்னா நல்ல சந்தோஷத்தை கொடுத்து நம்ம ஹாப்பியா இருக்கலாம்ன்றது நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நல்லா எல்லாருக்குமே நல்ல இதுவா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே நல்லா இருந்துச்சு. தியானம் பண்றவங்களுக்கு தியானத்து மேலே எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம நீங்க சொன்ன எண்ணங்கள் கண்ட்ரோல் ஆகாது. நம்ம தான் வந்து அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது பண்ணணும்னு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதை நாங்க ஃபாலோ பண்றோங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி திருமதி நித்யா செல்வராஜ் மேடம் அவர்களே. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். நண்பர்களே, இந்த ரெக்கார்டர் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகாவதார் அறக்கட்டளை அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய கர்மா. நண்பர்களை நீங்கள் பார்ப்பதும் அல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் அந்த யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாளைக்கு இறுதி நாள், இந்த பேட்ச் 4 இறுதி நாள் 21வது நாள், தேதி 24/7/2025 வியாழக்கிழமை
எப்பொழுதும் போல் காலை 5 மணிக்கு நிகழ்ச்சிக்கு தொடரும். முதல் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்ததாக 20 நிமிடங்கள் சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம். நாளைக்கு 2வது நிகழ்ச்சியாக ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி அனுபவங்கள் பகிர்தலை நம்மிடம் உரையாற்ற வருபவர் மாஸ்டர் திருமதி புனிதா மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுகிறார்கள். இதை அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் நன்றி உணர்வின் சக்தி, த பவர் ஆஃப் கிராட்டிடியூடு பற்றி மிகச்சிறந்த முறையில் உரையாற்றினார் மாஸ்டர் திரு அர்ஷத் அவர்கள். பெங்களூர்ல இருந்து வந்து உரையாற்றினார்கள். மிக்க நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நல்ல பாயிண்ட்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. உதாரணங்களும் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் வின் த ரேஸ். அந்த மாதிரி நீங்க ஸ்லோவாகவும் சொன்னீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியா இருந்து நல்லா சொன்னீங்க. தேங்க்ஸ். நாங்க எல்லாம் வயசானவங்க இருந்தாலும் அதை ரசிச்சு கேட்டோம். ரொம்ப இனிமையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க அடுத்த மாசமும் வரணும், எங்களோட பேசணும். ரொம்ப நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக என்னுடைய நன்றிகளை மகோதார் அசண்டட் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் மிகப்பெரிய ஆசிரியர் உயர்திரு டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்து நிகழ்ச்சியை நான் இறுதி கொண்டு வரேன். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ் சார் மாஸ்டர் திரு ஹர்ஷத் அவர்களே. தேங்க்யூ சார். நான் க்ளோஸ் பண்றேன் சார் செஷனை. தேங்க்யூ சார்.